अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन अम्मा बअद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अस्सलातु वस्सलामु अलैका या रसूलल्लाह व अला आलिका व अस्हाबिका या हबीबल्लाह अस्सलातु वस्सलामु अलैका या नबियल्लाह व अला आलिका व अस्हाबिका या नूरल्लाह। तिरमिज़ी शरीफ में है, सरकार मदीना क़रार क़ल्ब व सीना सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, क़यामत के दिन लोगों में से सबसे ज़्यादा मेरे करीब वो शख्स होगा जो सबसे ज़्यादा मुझ पर दुरूद शरीफ पढ़ता होगा। सल्लु अलल हबीब सल्लल्लाहु तआला अला मुहम्मद व अला आलिहि व सहबिहि व बारक वसल्लम। क़यामत का दिन बहुत होलनाकियों वाला होगा। सूरज 1.25 मील पर रहकर आग बरसा रहा होगा, ज़मीन तांबे की होगी, कोई साया नहीं होगा, जन्नत से रोक दिया गया होगा, जहन्नम का खौफ होगा। मगर ऐसे में जो शख्स सबसे ज़्यादा आराम में होगा ये वो होगा जो हुजूर के साथ होगा, और जो दुरूद पढ़ेगा उससे क़यामत के रोज़ हुजूर का कुर्ब और हमराही नसीब होगी। तो दुरूद शरीफ बेहतरीन नेकी, और नेकियों से जन्नत मिलती है, और इस नेकी से यानी दुरूद पाक से जन्नत के बज़्म के दूल्हा मिलते हैं। सुभान अल्लाह। सल्लु अलल हबीब सल्लल्लाहु तआला अला मुहम्मद। तिरमिज़ी ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸின் கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். क़यामத்துடைய நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதர் யார் என்றால் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர் ஆவார். ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். क़यामத்துடைய நாள் மிகவும் பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். சூரியன் 1.25 முழத்திலே தன்னுடைய வெப்பத்தை கக்கிக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் மனிதர்கள் தத்தளித்து கொண்டிருப்பார்கள், சுவர்க்கத்தை விட்டும் தடுக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். மிகவும் கஷ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய ஒரு அமல் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத்து தான். ஸலவாத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றது, நிறைய மகத்துவங்கள் இருக்கின்றது. எனவே அதிகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். सल्लु अलल हबीब सल्लल्लाहु तआला अला मुहम्मद दावत इस्लामी तबलीग कुरान और सुन्नत की आलमगीर गैर सियासी तहरीक है। 1981 में इसका क़याम हुआ, और इसके क़याम का सहरा अमीर सुन्नत के सर सजा। दावत इस्लामी குர்ஆன் சுன்னாக்களை போதிக்கின்ற அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. மேலும் இது 1981ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் அமீர் அஹ்லு சுன்னத் தாமத் பரகாத்துஹுமுல் ஆலியா அன்னவர்கள் இந்த அமைப்பை துவக்கி வைத்தார்கள். शहीद मस्जिद खारादर कराची में मदनी काम शुरू हुआ, और फिर बाबुल इस्लाम सिंध, फिर पंजाब की तरह पूरे पाकिस्तान में, और देखते देखते अल्हम्दुलिल्लाह अब दावत इस्लामी का मदनी काम जो है दुनिया के अक्सर ममालिक में अपनी बहारें लुटा रहा है। அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸ வஜல். இதே அமீர் அஹ்லு சுன்னத் தாமத் பரகாத்துஹுமுல் ஆலியா அன்னவர்கள் ஷஹீத் மஸ்ஜித் பாபுல் மதீனா இருக்கக்கூடிய ஷஹீத் மஸ்ஜித் காராதர் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி வாயில் ஆரம்பித்து, அதன் பின்னால் பாபுல் இஸ்லாம் சிந்த், பஞ்சாப் இது போன்ற மாநிலங்களில் அல்ஹம்துலில்லாஹ் தாவத் இஸ்லாமி பரப்பப்பட்டு இன்று அல்ஹம்துலில்லாஹ் உலகத்திலே பல நாடுகளில் அல்ஹம்துலில்லாஹ் தாவத் இஸ்லாமியுடைய சேவை போய் சேர்ந்து விட்டது. दावत इस्लामी के आगाज़ में जो सबसे पहला मदनी काम हुआ वो हुआ हफ्तावार इज्तिमा, और हफ्तावार इज्तिमा के बाद फिर मदनी दर्स का सिलसिला शुरू हुआ। दावत इस्लामियुடைய சேவைகளில் முதலாக தாவத் இஸ்லாமியுடைய வேலைகள் ஆரம்பிக்கப்படக்கூடிய காலத்தில் முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம் வீக்லி இஜ்துமா.
ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய வாராந்த இஜ்திமா ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னால் தர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. तो हफ्तावार इज्तिमा, मदनी दर्स और फिर वक्तन फ़वक्तन मुख्तलिफ़ काम अल्हम्दुलिल्लाह शुरू हुए। यहाँ तक कि उसको जब हमने मुनज़्ज़म किया तो वो शो हुआ 12 मदनी कामों की सूरत में। பண்பின் சகோதரர்களே, பெரியார்களே, வாராந்த இஜ்திமா ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னால் தர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு இப்படியே ஒன்றின் பின் ஒன்றாக மதனி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று அவைகளை கோர்க்கக்கூடிய நிலைமையில் கோர்த்து பார்த்தால் இன்று அல்ஹம்துலில்லாஹ் 12 மதனி வேலைகள் தாவத் இஸ்லாமியுடைய சேவையிலே அடங்கி இருக்கிறது. 12 मदनी कामों में 5 मदनी काम ये रोज़ाना करने होते हैं, डेली करने होते हैं। 5 मदनी काम हफ्तावार करने होते हैं और 2 मदनी काम जो हैं ये मंथली करने होते हैं, महाना करने होते हैं। இந்த 12 மதனி வேலைகள்ல 5 மதனி வேலைகள் தினமும் தினசரி டெய்லி செய்யக்கூடிய வேலைகள், 5 வேலைகள் ஒவ்வொரு வாரமும் செய்யக்கூடிய வேலைகள், மற்ற 2 வேலைகள் மாசத்துல ஒரு தடவை செய்ய வேண்டிய வேலைகள். इसका मतलब ये नहीं कि सुबह से शाम तक इन मदनी कामों में लगे रहेंगे, अल्लाह करे ऐसा हो, मगर ऐसा नहीं। डेली 2 घंटे दावत इस्लामी को अगर हम देने में कामयाब हो जाएं तो ये 5 के 5 मदनी काम रोज़ाना वाले भी कर सकते हैं, वीकली जो मदनी काम हैं हफ्तावार ये भी कर सकते हैं, और जो माहाना 2 मदनी काम हैं वो भी कर सकते हैं। அன்பின் சகோதரர்களே, இதன் மூலம் நாங்கள் விளங்கக்கூடாது எந்த நேரமும் நாங்கள் இந்த வேலையிலேயே நாங்கள் இருக்கணும்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அல்லாஹ் பாக்கியத்தை தந்தால் அப்படியும் நடக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலைகள் என்றால், மாதங்கள் வாரங்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்றால் தினமும் 2 மணித்தியாலங்கள் தாவத் இஸ்லாமிக்கு நாங்கள் ஒதுக்கினால் இந்த 2 மணித்தியாலங்களில் நாங்கள் டெய்லி செய்கிற வேலைகளையும் செய்து கொள்ளலாம், வாராந்த வேலைகளையும் எங்களை செய்து கொள்ளலாம், மாதம் ஒரு முறை செய்ய வேண்டிய வேலைகளையும் நாங்கள் செய்து கொள்ளலாம். ये 12 मदनी काम वो मदनी काम हैं जिनके बरकत से लोग अल्हम्दुलिल्लाह मदनी माहौल में आए, अपने अकायद दुरुस्त किए, अपने आमाल दुरुस्त किए, नमाजी बने, दर्स देने वाले बने, अपनी इस्लाह के साथ दूसरों की इस्लाह करने वाले बन गए। இந்த 12 மதனி வேலைகளின் மூலமாக பரக்கத்தின் காரணத்தினால் மனிதர்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்றது, அமல்கள் சீர்திருத்தப்படுகிறது, அவர்களுடைய அகீதாக்கள் சீர்திருத்தப்படுகிறது. இப்படி அல்ஹம்துலில்லாஹ் இந்த 12 வேலைகளின் மூலமாக மனிதர்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள், நிறைய இஸ்லாஹுடைய அதாவது சீர்திருத்தங்கள் ஏற்படுகின்றது. 5 मदनी काम डेली हैं और 5 मदनी काम जो हफ्तावार हैं 2 माहाना हैं। ये इसकी डिटेल सदाए मदीना, बाद फजर मदनी हल्का, मदनी दर्स, मदरसतुल मदीना बालिगान, इनफरादी कोशिश, ये है रोज़ाना के 5 मदनी काम. இந்த 12 மதனி வேலைகள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதில் டெய்லி செய்ய வேண்டிய மதனி வேலைகள் இருக்குது. சதாய் மதீனா காலையில் சுபவுடைய தொழுகைக்காக வேண்டி எழுப்புவது, மேலும் தர்சுடைய சேவைகள் இருக்குது, அதே போன்று மதரசத்துல் மதீனா இருக்கின்றது, மேலும் இன்ஃபிராதி கோஷிஷ் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட முயற்சி, இவையும் அல்ஹம்துலில்லாஹ் டெய்லி செய்ய வேண்டிய மதனி வேலைகளில் அடங்குகின்றது. और वो 5 मदनी काम जो वीकली हमें करने और इनके ज़रिए से अपनी और लोगों की इस्लाह की कोशिश करनी है, वो है हफ्तावार इज्तिमा, हफ्तावार मदनी मुज़ाकरा, योम तातील इतिकाफ़, हफ्तावार मदनी हल्का और मदनी दौरा। ये 5 वो मदनी काम हैं जो कि वीकली करने। அதே போன்று ஒவ்வொரு வாரமும் செய்யக்கூடிய மதனி வேலைகள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மதனி வேலைகளில் அடங்கக்கூடிய வேலைகள் வீக்லி மதனி முசாக்கரா, அமீர் அல் சுன்னத் தாமத் பரகாத்துஹுல் ஆலியா அன்னவர்கள் செய்யக்கூடிய அந்த மதனி முசாக்கரா இருக்குது. அதே போன்று மதனி ஹல்கா இருக்கின்றது. அதே போன்று வீக்லி செய்யக்கூடிய வேலைகள் இஅ்திகாஃப், வீக் டேஸ் ஹாலிடேயில் அல்ஹம்துலில்லாஹ் யௌமே தாத்தீல்னு சொல்லுவாங்க, விடுமுறை நாட்களில் செய்யக்கூடிய இஅ்திகாஃப் இருக்குது. அதே போன்று வாராந்த இஜ்திமா இருக்கின்றது. இவை அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு தடவை செய்ய வேண்டிய வேலைகள். मदनी दौरा इन 5 2 मदनी काम ऐसे हैं जो कि महीने में एक बार करने, वो है मदनी काफ़िला और मदनी इनामात। तो ये वो 12 मदनी काम हैं जिनके ज़रिए से अल्हम्दुलिल्लाह दावत इस्लामी फली फूली है, दावत इस्लामी ने तरक्की की है, दावत इस्लामी ने इस्लामी भाइयों को करीब किया, इस्लामी बहनों को करीब किया। दावत इस्लामी ने जो हज़ारों मसाजिद बनाई, सैकड़ों जामियात, हज़ारों मदारिस बनाए, उन सब की बुनियाद क्या है
ये 12 मदनी काम। அதே போன்று மாதம் ஒரு முறை செய்ய வேண்டிய மதனை வேலைகள் அல்ஹம்துலில்லாஹ் மதனி காஃபிலால பிரயாணம் செய்வது, மேலும் மதனி நஆமாத் பிரகாரம் அமல் செய்வது. இந்த 12 வேலைகளின் மூலமாகத்தான் அல்ஹம்துலில்லாஹ் தாவத் இஸ்லாமியுடைய சேவைகள் இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளுக்கு போய் சேர்ந்துள்ளது. தாவத் இஸ்லாமிய சகோதரர்களுக்குள்ளே மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் இந்த 12 மதனி வேலைகள். இந்த வேலைகளுடைய பரக்கத்தை கொண்டு தான் இன்றைக்கு பல சேவைகள் தாவத் இஸ்லாமி செஞ்சு கொண்டிருக்கி மதரசாக்கள் ஆரம்பித்திருக்கிறது. உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் பல மதரசாக்கள், அதே போன்று ஜாமியாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் உருவாக்கிக்குது. இது போன்று பல சேவைகளை இது செய்வதற்கு முக்கியமான காரணமாக இந்த இருந்த வேலைகள் இந்த 12 மதனி வேலைகள் தான். இதனுடைய பரக்கத்தால தான் ஏனைய வேலைகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. तो सबसे पहले जो मदनी काम सुबह उठकर करना है वो है सदाए मदीना। முதலாவது மதனி வேலை, அன்றாடம் தினசரி செய்ய வேண்டிய மதனி வேலைகளில் முதலாவது செய்ய வேண்டியது காலையில் எழுந்த உடனே சதாய மதீனா। सदाए मदीना क्या है? मुसलमानों को नमाज फजर के लिए उठाना, बेदार करना। சதாய மதீனாண்ட என்ன? முஸ்லிம்களை ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி காலையில் எழுப்பாட்டுவது। सदाए मदीना लगाना हमारे आका सल्लल्लाहु अलैहि वसल्लम की सुन्नत है। சதாய மதீனா வழங்குவது நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய சுன்னத்தாக இருக்கிறது। सदाए मदीना लगाना हज़रत फ़ारूक आज़म रदी अल्लाह तआला अन्हु का मुबारक तरीक़ा है। சதாய மதீனா கொடுப்பது ஃபாரூக் ஆஜம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வழிமுறையாகவும் இருக்கிறது। सदाए मदीना हमारी इस्तिलाह है, नमाज फ़जर के लिए जगाना। मौला मुश्किल कुशा अलीउल मुर्तज़ा करमल्लाहु तआला वजहल करीम पर जब कातिलाना हमला हुआ तो आप मुसलमानों को नमाज फ़जर के लिए उठाते हुए जा रहे थे। சதாய மதீனா என்பது தாவத் இஸ்லாமியுடைய ஒரு முறையில் கூறக்கூடிய ஒரு வார்த்தை தான். காலையில் முஸ்லிம்களை எழுப்புவது, சுபவுடைய தொழுகைக்காக வேண்டி எழுப்புவது. அதற்கு செய்துனா முஷ்கில் குஷா அலியுல் முர்த்ததா கர்ரமல்லாஹு வஜஹுல் கரீம் அவர்களுக்கு ஷஹீத் செய்யப்பட்டார்கள். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால் காலையில் அவர்கள் சுபவுடைய தொழுகைக்காக வேண்டி முஸ்லிம்களை எழுப்பக்கூடிய அந்த சமயத்தில் தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள்। तो दावत इस्लामी वाले सुबह सुबह उठते हैं और घर वालों को भी नमाज के लिए उठाते हैं, और घर वालों को नमाज के लिए उठाने का तो अल्लाह तबारक व तआला ने भी हमें हुक्म दिया। देखें पारा 16 सूरह तौहा की आयत नंबर 132, वअमुर अहलका बिस्सलाति वस्तबिर अलैहा ला नस्अलुका रिज़्क़ा नहनु नर्ज़ुकुक वल आक़िबतु लित्तक़वा। और अपने घर वालों को नमाज का हुक्म दे और ख़ुद इस पर साबित रहे, कुछ हम तुझसे रोज़ी नहीं मांगते, हम तुझे रोज़ी देंगे, और अंजाम भला परहेजगारों का। பண்பின் சகோதரர்களை பெரியவர்கள், தாவத் இஸ்லாமியுடைய மாஹுல்ல மதனி சூழலில் கூட அதில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்கம் காலையில் முஸ்லிம்களை காலையுடைய சுபோடைய தொழுகைக்காக வேண்டி எழுப்புவது. இது அல்லாஹு தாலாவும் தன்னுடைய அருள்மறையிலே இதை குறிப்பிடுகின்றான்। வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா। இன்னும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களையும் தொழுகைக்காக வேண்டி அழைப்பு விடுங்கள், மேலும் அதன் மீது நீங்களும் உறுதியாக இருங்கள். மேலும் உங்களிடம் நாம் ரிஸ்கை கேட்பது கிடையாது, நாம் உங்களுக்கு ரிஸ்கை வழங்குகின்றோம், இன்னும் இறுதி முடிவிருக்கிறதே அது தக்வா உடையவர்களுக்கு தான் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார்। सदाए मदीना यानी हम नमाज फ़जर के लिए मुसलमानों को जगाएं, तो घर वालों को भी जगाएं, दोस्तों को भी जगाएं, अहले मोहल्ला को भी जगाएं। और सदाए मदीना लगाने से हमें फ़ायदा क्या होगा? அப்போ காலையில் எழுப்பாட்டுவது, சதாய மதீனா கொடுப்பது, நாங்களும் ஆரம்பத்தில் எழும்பி நம்முடைய குடும்பத்தையும் நாங்கள் எழுப்பாட்டணும், எங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களையும் எழுப்பாட்டுறது, எங்களோட மஹல்லால் இருக்கக்கூடியவங்களை எழுப்பாட்டுறது, இவையெல்லாம் சதாய மதீனா காலையில் முஸ்லீம்களை எழுப்புவதற்குரிய ஒரு முறைகள் தான்। எனவே இந்த சதாய மதீனா இந்த காலையில் முஸ்லீம்களை எழுப்புவது இருக்குது, இதன் மூலம் எழுப்பக்கூடிய மனிதருக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன? सदाए मदीना जब हम लगाने के आदी बनेंगे तो इंशाअल्लाह इसकी बरकत से हमारी नमाज का तहफ़्फ़ुज़ हो जाएगा। அப்போ சதாய மதீனான்னு சொல்லி காலையில் எழுப்பக்கூடிய இந்த பழக்கம் நம்மிடத்தில் ஏற்படுவேமே ஆனால் அதன் மூலம் முதலாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்னவென்றால் நம்முடைய தொழுகை நமக்கு கிடைத்துவிடும், தொழுகைக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும்। सदाए मदीना के अगर हम आदी हो जाएं, पाबंद हो जाएं, इस्तिकामत के साथ लगाएं, तो
तो हो सकता है कि हम तहज्जुद गुजार बन जाएं। இப்போ தொடர்ந்து நாங்கள் சதாய மதீனா வழங்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் ஏற்பட்டு விடுமையானால், அதை நாங்கள் பேணுதலாக தொடர்ந்து செய்து வருவோமேயானால் தஹஜ்ஜுடைய பாக்கியமும் நமக்கு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. तुलुए फजर से पहले, फजर का वक्त शुरू होने से 15-20 मिनट पहले भी हम बेदार हो जाएं और अपनी हाजा से फारिग होकर वज़ू वगैरह करें तो 2 रकत नमाज पढ़ लें तो तहज्जुद भी अदा हो गई। फिर जब फजर शुरू हो, अजान हो जाए तो अब हम सदाए मदीना की तरकीब भी कर सकते हैं। அப்போ காலையில் பாங்கு சொல்வதற்கு ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னால் நாங்கள் எழும்பிக் கொண்டால் நாங்கள் நல்ல முறையில் நம்முடைய காலை தேவைகளை, காலை கடன்களை முடித்துவிட்டு 2 ரக்காத்துகள் தஹஜ்ஜத் தொழுது கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம். அதன் பின்னால் பாங்கு சொன்னதன் பின்னால் நாங்கள் சதாய மதீனா முஸ்லிம்களை சுப தொழுகைக்காக வேண்டி எழுப்பக்கூடிய அந்த அமலை நாங்கள் செய்து வரலாம். तो सदाए मदीना की बरकत से तहज्जुद की सआदत पाने की उम्मीद, नमाज की हिफाजत की उम्मीद, नमाज बाजमात पढ़ने और उस जमात हासिल करने की भी सआदत हासिल करने का तरीक़ा है सदाए मदीना। இப்போ சதாய மதீனாவுடைய பரக்கத்தின் மூலமாக நம்முடைய தொழுகைகள் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை, தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, மேலும் ஜமாஅத்தோடு சுபவுடைய தொழுகையை தொழக்கூடிய ஒரு பரக்கத்தும் இந்த சதாய மதீனாவின் மூலமாக நமக்கு கிடைக்கலாம். सदाए मदीना के लिए जब हम मुसलमानों को नमाज के लिए जगाएंगे, कॉल करके, SMS करके या उसके दरवाज़े पर नॉकिंग करके जो नाम लिखवा दे उसके घर जाकर उसको हम उठा दें, या जहाँ पर मुसलमानों के मोहल्ले हैं, मुसलमानों की स्ट्रीट्स हैं, वहाँ जाकर तो हम सदा लगाते हुए 2-2 इस्लामी भाई गुजरें, तो यूँ मुसलमानों को हम उठाएं। ये जितने भी मुसलमान हमारी आवाज़ पर, हमारे SMS पर, हमारी कॉल पर, हमारी नॉकिंग पर नमाज पढ़ने आएंगे, इंशाअल्लाह सबका सवाब हमें हासिल होगा। பண்பின் சகோதரர்களே, இப்போ காலையில் எழும்பி நாங்கள் சதாய மதீனா கொடுப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய நேரத்தில் சில மனிதர்கள் எழுப்புமாறு நம்மள்கிட்ட பெயர் தந்திருப்பாங்க. அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு எழுப்பாட்டலாம், நமக்கு தெரிந்தவர்களுடைய வீடுகளில் போயிட்டு எழுப்பாட்டலாம். அது இல்லாமல் முஸ்லீம்கள் மாத்திரம் வாழக்கூடிய சில ஏரியாவில் இது சில ரோடுகள் இருக்கும். அந்த ஏரியாவில் நாங்கள் 2 பேராக போயிட்டு சத்தமிட்டு நாங்கள் அந்த சதாய மதீனாவை கொடுப்போமே. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம எழுப்புவதன் மூலமாக அல்லது SMS அல்லது கோலின் மூலமாக யார் யார் எழுப்புவோமோ அவர்கள் யார் யாரெல்லாம் நம்மின் மூலமாக நாம் சதாய மதீனா வழங்கியதன் மூலமாக காலையில் எழும்பி சுபவுடைய தொழுகையை தொழுகிறாங்களோ அந்த அத்தனை பேர்களுடைய தொழுகையுடைய நன்மையும் எழுப்பக்கூடிய எங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். फरमान मुस्तफ़ा सल्लल्लाहु तआला अलैहि वसल्लम, मन दल्ला अला खैरिन फलहु मिस्लु अजरि फाइलिही, जो शख्स नेकी का काम करने पर किसी की रहनुमाई करे, गाइड करे, इसे भी वही अजर व सवाब मिलता है जो उस नेकी करने वाले को मिलता है। கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்துள்ளார்கள், யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் யார் கைட் பண்ணுறாரோ, அவர்களை வழி நடத்துகின்றாரோ, நன்மையான காரியத்திலே வழி நடத்துகின்றாரோ அவருக்கும் அதே போன்று நன்மை கிடைக்கும், அதை செய்யக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று. हम सदाए मदीना लगाएं, मुसलमानों को नमाज़ों के लिए बेदार करें, तो ये नेकी की दावत है और नेकी की दावत देने का सवाब भी हासिल होगा। दावत इस्लामी का एक इंट्रोडक्शन होगा कि ये वो लोग हैं जो नमाज़ों के लिए मुसलमानों को बेदार करते हैं, और जब लोग हमसे मुतासिर होकर हमारे करीब आएंगे, अल्लाह चाहेगा तो अच्छे अक़ीदे भी अपनाएंगे, अच्छे अमल भी अपनाएंगे। பண்பின் சகோதரர்களே, இப்படி நாங்கள் சதாய மதீனா கொடுப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பெயரொன்று ஏற்படும், தாவத் இஸ்லாமிக்கு ஒரு சிறந்த நாமம் ஒன்று, ஒரு பெயரொன்று ஏற்படும். அதன் மூலம் மக்கள் சொல்லுவாங்க, இவர்கள் அந்த அமைப்பு தான் யார் காலையில் முஸ்லீம்களை சுபவுடைய தொழுகைக்காக வேண்டி எழுப்பாட்டுறாங்களே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியிலே தாவத் இஸ்லாமுடைய பெயர்கள் நல்ல முறையில் இடம்பெறும். सदाए मदीना लगाने की एक बड़ी प्यारी बरकत, सदाए मदीना दिखाए मदीना। किस तरह? जब सदाए मदीना लगाता है ना, वो दुआ देता है, अल्लाह आपको बार बार हज नसीब करे और बार बार मीठा मदीना दिखाए। और जब कोई मुसलमान मौजूद नहीं, उसकी गैर मौजूदगी में कोई मुसलमान दुआ करता है तो अल्लाह तबारक व तआला का एक फ़रिश्ता, हमारे आका अलैहिस्सलातु वस्सलाम के फरमान का ख़ुलासा पेश कर रहा हूँ, एक फ़रिश्ता कहता है कि जो तूने दुआ की अल्लाह ताला तेरे हक़ में भी यही कबूल फरमाए। तो
तो हम किसी मुसलमान को हज की और ज़ियारत मदीना की दुआ देंगे तो इंशाअल्लाह फरिश्ते की दुआ हज और ज़ियारत मदीना की हासिल हो जाएगी। இப்போ சதாய் மதீனா காலையில் முஸ்லீம்களை எழுப்புவது, சதாய் மதீனானா மதீனாவுக்காக வேண்டி அழைப்பு விடுவது. சதாய் மதீனா அவங்க சொல்கிறாங்க எவ்வாறு என்றால், சதாய மதீனா என்றால் மதீனாவுக்கு அழைப்பு விடுவது என்றால் திகாய மதீனா, மதீனாவை காண்பிப்பது, காட்டுவது, பார்ப்பது. அப்போ அதனுடைய அர்த்தம் அவங்க சொல்கிறாங்க. இது பாக்கியம் என்னவென்றால், இப்போ நாங்கள் காலையில் எழுப்பக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களை எழுப்பி நாங்கள் சதாய மதீனா வழங்குற நேரத்தில் ஒரு துவா உண்டு சொல்லுவோம். உங்களுக்கு அல்லாஹு தாலா திரும்பவும் திரும்பவும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, திரும்பவும் திரும்பவும் மதீனாவை காணும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக என்று அந்த சதாய மதீனால் வரக்கூடிய வார்த்தைகள் இதுவும் அடங்குது. அப்போ ஹதீஸ் ஷரீஃபினுடைய மஃபூம் அவங்க சொல்லி காட்டுறாங்க எவ்வாறு என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் யாருக்காக வேண்டி துஆ கேட்கப்படுகிறதோ அவர் அந்த இடத்துல சமூகம் இல்லாத சமயத்தில், அவர் அந்த இடத்துல சமூகம் இல்லாத இடத்துல ஒருவருக்காக வேண்டி நாங்கள் துஆ கேட்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா ஒரு மலக்கை நியமிக்கின்றான். இந்த மனிதன் யாருக்காக வேண்டி துஆ கேட்கிறாரோ, என்ன விஷயத்தை துஆ கேட்கிறாரோ அந்த விஷயம் அவருக்கு நடக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் துஆ கேளுங்க, ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லி அவருடைய விஷயத்தில் இது கபூல் ஆவணும் என்பதற்காக வேண்டி நீங்கள் துஆ கேளுங்கன்னு சொல்லி மலக்குகளை அல்லாஹு தாலா நியமித்து அனுப்புகின்றான். सदाए मदीना का एक तिब्बी मेडिकली जो बेनिफिट और फ़ायदा होगा वो ये है कि सदाए मदीना लगाने वाला पैदल चलेगा, और जो पैदल चलेगा इंशाअल्लाह उसकी सेहत पर अच्छा असर पड़ेगा। वो हार्ट अटैक से, फालिज से, लकवा, दिमागी अमराज, हाथ पाँव और बदन का दर्द, शुगर, हाई ब्लड प्रेशर, जिगर और पित्ते के अमराज वगैरह से भी महफूज रहेगा। அதே போன்ற அன்பின் சகோதரர்களே, காலையில் அந்த சதாய மதீனா கொடுப்பதாக இருந்தால் காலையில் எழும்பி நடக்கணும். அந்த நடப்பதன் மூலமாக மனிதனுடைய உடம்புல நிறைய நோய்கள் இல்லாமல் போகுது, நிறைய ஆரோக்கியம், சிஹத் அந்த மனிதனுக்கு கிடைக்குது. நிறைய நோய்கள் சொல்லி காட்டினாங்க. சில நோய்களை நான் சொல்கிறேன், அதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள். காலையில் மனிதன் வாக் பண்ணுறதால அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் என்னவென்றால், விதவிதமான நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது. எப்படி ஹார்ட் அட்டாக்ல இருந்து, மேலும் குஷ்டரோகத்தில் இருந்து, அதே போன்று மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள், கை கால்கள், மேலும் உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்கள், மேலும் வாயில், மேலும் தொண்டையில் ஏற்படக்கூடிய நோய்கள், மேலும் வாயில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களிலிருந்து பாதுகாப்பு, இதே போன்று நெஞ்சில் ஏற்படக்கூடிய நோய்கள், அதே போன்று சுகர், ஹை பிளட் ப்ரெஷர், அதே போன்று ஈரலில் ஏற்படக்கூடிய நோய்கள், இப்படியான விதவிதமான நோய்களிலிருந்து ஒரு மனிதன் வாக் பண்ணுறதால காலையில் இவைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலா முஹம்மத் वअला आलिही व सहबिही व बारक वसल्लम। आपको मालूम है कि अमीर सुन्नत भी सदाए मदीना लगाते रहे। आप फैज़ान मदीना के करीब आपकी रिहाइश, तो वहाँ से फैज़ान मदीना तक तकरीबन 1 किलोमीटर का सफ़र। तो अमीर सुन्नत वहाँ से फैज़ान मदीना आते हुए मुसलमानों को नमाज फ़जर के लिए जगाने के लिए सदाए लगाते हुए मस्जिद में आते थे। பண்பின் சகோதரர்களே, அமீர் அஹ்லுஸ் சுன்னத் தாவத் இஸ்லாமுடைய இஸ்தாபகர் அவர்களும் முன்னால் சதாய் மதீனா வழங்கி இருக்கிறாங்க. அவங்களோட ஃபைஸான மதீனாலேருந்து அமீர் அஹ்லுஸ் சுன்னத் தாமத் பரகாத்துல் ஆலியான் அவருடைய வீடு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். அவங்க காலையில் எழும்பி பள்ளிவாசலுக்கு தொழுவதற்கு வரக்கூடிய நேரத்தில், அவங்களோட வீட்டிலேருந்து வரக்கூடிய நேரத்தில் அப்படியே சதாய் மதீனா முஸ்லீம்களை சுபஹ் தொழுகைக்காக வேண்டி எழுப்பாட்டி கொண்டே தான் ஃபைஸான மதீனா வருவாங்களாம். अब सदाए मदीना की चंद एहतियातें और उसके बाद फिर तरीक़ा भी अर्ज़ करता हूँ। सदाए मदीना के लिए मेगाफोन इस्तेमाल करने की इजाज़त नहीं है। இப்போ சதாய் மதீனாவுடைய சில பேணுதல்கள், எஹ்தியாத், அந்த சதாய் மதீனா காலையில் நாங்கள் எழுப்புகிற நேரத்தில் என்னென்ன விஷயங்களை பேணிக்கொள்ளணும் அதை பற்றி சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முதலாவது சொல்கிறாங்க, ஸ்பீக்கரில் நாங்கள் சதாய் மதீனா வழங்குவது, அந்த கையில் வச்சுக்கொண்டு மைக்கை வச்சுக்கொண்டு சத்தமாக செய்வோமே, அதே மாதிரி மெகாஃபோனில் வழங்குறதுக்கு அனுமதி கிடையாது. सदाए मदीना लगाने के लिए 2 इस्लामी भाई जाएंगे, इससे ज़्यादा नहीं। சதாய மதீனா வழங்குறதுக்காக ரெண்டு பேர் தான் போவாங்க, அதை விட கூட இல்லை, 2 பேர் தான் போகணும். जैसे एक चौक है तो 2 इधर 2 इस तरफ चले जाएं, 2 इस तरफ चले जाएं, इकट्ठे ना जाएं वरना लोग परेशान हो सकते हैं। அப்போ சதாய மதீனா வழங்குவதற்காக வேண்டி ரெண்டு பேர், அதாவது ஒரு சோக் ஒன்று இருக்குது, அது நடுவில் ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்குன்னா இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், இங்கிட்டு 2 பேர், ஏன்னா குரூப்பாக அந்த காலை நேரத்தில் போக்கல மனுஷர் பயப்படுவாங்க, கூட்டமாக வந்திக்கிறாங்க என்னத்துக்கோ தெரியும், அதனால 2 பேர் பிரிஞ்சு போகிறது. सदाए मदीना फजर की नमाज से पहले नहीं, फजर की जो अजान है इसके बाद शुरू करनी है। இப்போ சதாய மதீனா காலையில் சுபவுடைய
அசானுக்கு பொறவு உடனே நாங்கள் என்ன செய்யணும் ஆரம்பிச்சு விடணும். और सदाई मदीना उस वक्त तक लगानी है कि आप मस्जिद में बाइत्मीनान पहुँचकर जमात के साथ नमाज पढ़ सकें, सुन्नत क़ब्लिया पढ़ सकें. இப்போ சதாய மதீனா எவ்வளவு நேரம் வழங்கணும்னு சொன்னால், நீங்கள் சதாய மதீனா கொடுத்ததன் பின்னால் திரும்பி பள்ளி வாயிலுக்கு மென்மையான முறையில் நிம்மதியான முறையில் வந்து சுபவுடைய முந்தின சுன்னத்துகளையும் தொழுதுட்டு ஃபர்லையும் ஜமாத்தோட தொழக்கூடிய அளவுக்கு நேரத்தை வச்சு அந்த அளவுக்கு நீங்கள் சதாய மதீனா செய்கிறது. सदाई मदीना के लिए उठना चाहते हैं तो अलार्म वगैरह लगा लें या किसी को कह दें तो इंशाअल्लाह आप बर वक्त उठ जाया करेंगे. சதாய மதீனா வழங்குறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் செட் பண்ணி கொண்டு படுக்கிறது அல்லது வேறு யாருக்காவது கூறுவது, நீங்கள் எழுப்பி என்னையும் கொஞ்சம் எழுப்பாட்டுங்கன்னு சொல்லி அவர்களையும் நாங்கள் கூறிவிடலாம். சல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரக வஸல்லம்.